நம்மளுடைய தமிழ் சினிமா ஒரு 60s 70sலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்காது. ஒரு நாடோடி வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாடோடி, நாடோடி மன்னன், எங்கிருந்து வந்தான், அந்த மாதிரி மூவிஸில் ஹீரோக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்காது. அவர் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன், நிறைய ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சன். அவர் எதிர்க்கிற ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ பரம்பரையை வந்து எதிர்ப்பார், நியாயத்தை தட்டி கேட்பார். அந்த மாதிரி படங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு 20 இயர்ஸாக அந்த மாதிரி படங்கள் வரதில்லை. 20 வருஷத்துக்கு அப்புறமா ஜிப்சி அப்படின்ற ஒரு படம் மூலியமாக அந்த ஹீரோ வந்து ரொம்ப சிம்பிளானவர். அவர் ஒரு நாடோடி, நல்லா ட்ராவல் பண்ணிருக்காரு. அவருக்கு ஏற்பட்ட காதல், அந்த ட்ராவல் நடக்கிற விஷயங்கள்னு சொல்லி ஒரு படமாக எடுத்திருக்காங்க ராஜ்முருகன். ஸோ அவர் கூடயும் அவருடைய டீம் மெம்பர்ஸ் கூட தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் ஜிப்சி டீம். ஜீவா அப்படின்னாவே ஒரு லவபிளான கேரக்டர். ஜீவா வந்து நாங்கள் பார்த்தாவே வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ரோல் இருக்கும். உங்களை ஃபேமில் பார்த்தாலே சம்மலை, இது பர்சன் சம்மலை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எப்பவுமே கொடுத்துட்ருக்கீங்க எல்லா படத்துலையும். அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் தாங்க. இப்போ ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஹாலிவுட் படத்துலலாம் சூப்பர் ஹீரோ படங்களில் தான் பயங்கரம் மாஸாக காட்டுவாங்க, இதாக பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெகுலராக எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு இதில் நம்ம கொஞ்சம் புதுசாக ஒரு மாதிரியான படங்கள் பண்ணணும்னு எடுத்த எஃபர்ட் தான். யூஆர் அன் ஆக்டர், யூ வாண்ட் டு பி அன் ஆர்டிஸ்ட். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னா அதுக்கு ஒரு படம் வந்து ஒரு தனி இதில் நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அண்ட் அதே மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு படம் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு ட்ராவல், ஒரு காதல் கொண்ட கட்டுறது தமிழ் மாதிரி ஒரு ஃபீல் உள்ள படமா இது? நிறைய பேர் கேட்பாங்க, சிவா மனசு சக்தி மாதிரி எப்போ ஒரு படம் பண்ணுறீங்க, கட்டுறது தமிழ் மாதிரி எப்போ படம் பண்ணுறீங்க. இந்த படம் வந்து வேற ஒரு ஜானராக இருக்கும். எப்படி நீங்கள் கட்டுறது தமிழ் மாதிரி இருக்கும், இன்னொரு இன்டர்வியூவில் நீங்கள் இதே மாதிரி ஜிப்சி மாதிரி இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். அவர் ஒரு குதிரை, ஒரு டான்ஸ் ஹார்ஸ் வச்சுருக்காரு. குதிரை டான்ஸ் எல்லாம் ஆடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இவர் பாடுவார், அந்த குதிரை டான்ஸ் ஆடும். அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. இவருக்கு ஒரு பெரிய உறவுன்னா அதுதான். ஓகே. அப்படி அது பேர் ஷேக்வேரா. ஆமாம், சேக்வேராவுடைய ஷார்ட் ஃபார்ம் சே. ஸோ அதுதாங்க அந்த குதிரை பேர். ஸோ சேவும் இவரும் தான் இந்தியா ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கிறவங்க. அந்த ட்ராவலில் வகிதா வந்து சேர்றா. ஸோ இது ஒரு காதல் படம், இட்ஸ் அ லவ் மூவி. ஸோ ஐ ஹாவ் கொஸ்டின்ஸ் ஃபார் ஜீவா அண்ட் யூ. ஸோ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போகிறோம். ஐ வாண்ட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் போத் ஆஃப் யூ. ஓகே, காதல் டார்ச்சர், லவ் டார்ச்சர் அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார் கரெக்டாக சொல்லுவார். ஒரு சுமை தான். What do you think is a love torture? Love torture. What is a love torture for you? Possessiveness, I guess. Possessiveness. Okay. Okay. அதான் சுமை. ஓகே, வேற லாங்குவேஜ் காரங்கள்ல யார் மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு, ஒரு காதல் வந்திருக்கு? எந்த மொழி? தீபிகா படுகுனே சொல்லான்னு இருந்தா அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, ரன்வீர் அதிக வந்துடும். எனக்கு ஆலியா பட் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. டக்குன்னு கமிட் ஆயிட்டாங்க அவங்க. சரி, இப்போ சாரா அலி கான் அப்படின்னு சொல்லிடலாம். நடாஷா for you? Kamal Hassan, sir. Other language. Okay. Other language. அவரு இது அதர் லாங்குவேஜ் தான். Tamil na? Okay. அவங்க other language. Okay. Sorry. உங்களுக்கு இது செட்டியார் மதர் Hindi குழப்பமா இருக்குல்ல. உங்களுடைய ஒரு நல்ல காதல் மொமெண்ட் என்ன? என் லைஃப்ல நடந்ததா? ஒரே காதல் மூமெண்ட் தாங்க. நாங்களாம் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி சின்ன வயசுலேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோங்க. ஸோ அதனால பெஸ்ட்டு மூமெண்ட் என் லைஃப்ல நான் என்ன நினச்சிட்டேன்னா, என்னோட சைல்ட்ஹுட் ஸ்வீட்டட் 6ஆம் கிளாஸ்ல இந்த கட்டுற தமிழெல்லாம் வர மாதிரியான ஆனந்தி அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணாமல் 6ஆம் கிளாஸ்ல என் பக்கத்தில் உட்காந்து போனால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுதான் கிரேட்டஸ்ட் ஒரு சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். ஓகே, என்னைக்காச்சும் வருத்தப்பட்டிருக்கீங்களா? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டோன்னு ஐயோ பயங்கரமாக வருத்தப்பட்டுருக்குறேங்க. அது சினிமாவில் வந்து ஃபேமில் வந்ததுக்கப்புறம் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி கேர்ள்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை வேணாம் சொன்னேன். அப்புறம் இந்த டிண்டல் கிளாஸ் ஃபேம், அது சபலம் வருங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எல்லாரும் தே கோ த்ரூ தட் இது. பட்டு ஃப்ராங்காக சொல்லப்போனால் இதுதான் பீஸ். வீட்டுக்கு வந்தால் ஒருத்தங்க இருக்காங்க நம்மளை பார்த்துக்கிறதுக்கு. அதுதான் இப்போ எல்லாம் இவ்வளோ எஃபர்ட் எடுத்துகிட்டு ஜிப்சி படமே நீங்கள் பாருங்கள் சார், ஒரு 200 கோடி ரூபாய் கலெக்ட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு யாரும் இல்லைன்னா வேஸ்ட்டு. ஸோ அவங்க காஷ்மீர், காசி வரைக்குமே சாரோட ஒய்ஃபும் வந்துடுவாங்க, என்னோட ஒய்ஃபும் வருவாங்க. ஸோ அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு பாதி ஜிப்சியாக ஆயிட்டாங்க. பாதி ஆமாம், ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாம் ட்ராவல் பண்ணியிருந்தா அவள் தான் முடிச்சிருப்பாங்க. நாங்கள் படம் எடுத்துருக்க மாட்டோம். இல்லை, 2 பேர் வேற ஒரு கதை சார், என்ன கதை வேற சொன்னீங்க, வந்துடுச்சு. 2 பேர் ஒய்ஃபும் வந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அது ஜாலியாக சொல்றீங்களா? இல்லை ஜாலியாக தாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னைக்கா வருத்தப்பட்டிருக்கீங்க? அதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ், மில்லினியம் கிட்ஸ் தான் நீங்கள் அதை அப்படி ஃபீல் பண்ணுறீங்க.
பட் அப்போல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு பந்தம், பயங்கரமான ஒரு 2K கிட் மாதிரி இருக்கா பிரதர்? மீன் நீங்கள் 2K கிட்ஸை நிறைய இன்டர்வியூ எடுக்கிறீங்க போல இருக்கு அட்லீஸ்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. சம்டைம்ஸ் இப்போது நம்ம ஃப்ரெண்டு ஒரு 10 வருஷமாக ஒரு ஃப்ரெண்டு இருக்கும். 10 வருஷமாக அந்த ஃப்ரெண்டை வந்து 10 வருஷமாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்களுக்கும் சண்டை வரும், வருத்தம் வரும், சந்தோஷம், ஓவர் சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் முதல்ல இருந்த ஸ்பார்க் இல்லை அப்படின்னு இருக்கும். ஸோ ஈவன் வித் ஒய்ஃப் இட்ஸ் ஆல் த சேம். நாங்கள் இட்ஸ் லைக் யூ ஹேவ் டு ஹேவ் அ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஐ கெஸ் யூ ஹேவ் டு கிரியேட் மொமெண்ட்ஸ். ஓகே. அண்ட் தட் மொமெண்ட்ஸ் வில் மேக் யுவர் ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். பிரதர், எந்த காதல் காட்சியில் நடிக்கும் போது நம்ம ஜிப்சியாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், எந்த காதல் காட்சியில் நடிக்கும் போது திடீர்னு லவ் அப்படி லைட் ஐட்டி பார்த்துட்டு ஸ்லிப் ஆயிடுச்சு, லவ் ஸ்லிப் ஆயிடுச்சு? நீங்கள் ஒரு 200 பேர் முன்னாடி லவ் பண்ணிட்டு இருக்குது, எங்கே ஸ்லிப் ஆகும்? நம்ம சார் வேறு லவ் பண்ணுற இடம்லாம் கொஞ்சம் மலையில் கீழே கூப்பிட்டு போயிட்டார். எங்கே நம்ம அங்கே ஸ்லிப் ஆகிடாம இருக்கிறது லவ் சீக்வன்ஸ்லாம் இருக்கும், ஒரு பயங்கர ரொமான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும். என்னோட ஃபேவரட் சாங் அது, மனம் எங்கும் மாய ஊஞ்சல். ஸோ அந்த ஃபேவரட்டான எனக்கு ஒரு சாங், பயங்கரமான மாண்டேஜ் ஆல் ஓவர் இந்தியா. நீங்கள் அதில் தான் பார்ப்பீங்க ஆக்சுவலி, அந்த சாங்கில் தான். ஸோ அதில் ஒரு பயங்கரமான ரொமான்டிக் சீன் இருக்கும். அது வந்து மலை உச்சியில் வச்சுருப்பாங்க, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பேக் ட்ராப்பில் இருக்கும். இப்போ அந்த ரொமான்ஸ் சீன்லாம் கொஞ்சம் ரொம்ப வெக்கப்பட்டேன் ஆக்சுவலி. சார் அங்கே வேணாம் சார், அது பண்ண சார், அப்படி இப்படின்லாம் சொல்லுவேன். பட் இன் டைம் யூ க்ரோ அண்ட் யூ பிகம் மோர் ப்ரொஃபஷனல். அது இட்ஸ் ஆல் ஒர்க்குங்கிற மாதிரி ஆர்ட்னு ஆகிடும் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம். சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச காதல் பாட்டு, வாட்ஸ் யுவர் ஃபேவரட் லவ் சாங்? ஜிப்சி இல்லையா, இல்லை ஜென்ரலாக கேட்குறீங்களா? இன் ஜென்ரல். இப்போ எனக்கு இந்த பறவை எங்கே போகிற சாங் என்னோட படத்துல இருந்து நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. பட் நிறைய சாங்ஸ் எனக்கு பிடிக்கும். பட் பறவை எங்கே போகிறங்கிற சாங் வந்து நான் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணேன். What's your favorite love song? உங்களுடைய favorite love song? Can I say in Hindi na? So it's Kuch Is Tarah by Atif Aslam. Kuch is tarah तेरी पलकें मेरी पलकों से मिला दे आंसू तेरे सारे मेरी पलकों पे सजा दे कुछ इस तरह. Where's the guitar? Yeah. நான் ஆரம்பிக்கும் போதே நான் வந்து ஜீவானாவே ஒரு ஜாலியான பர்சன், பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களை எப்போ ஸ்க்ரீனில் பார்த்தாலுமே, இது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். இவரை பார்த்தா இப்படி இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, உங்களை பார்த்தாலே செம்மல அப்படின்ற ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு எப்பவுமே வந்திருக்கு. ஓகேவா? ஸ்க்ரீனை தாண்டி அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குதுங்க எனக்கு. அப்படியா பிரதர்? ஆமாம், இப்போ வயிறு வலி இதுப்பா, லூஸ் மோஷன்ப்பா சார், என்ன சார் காமெடி பண்ணுறீங்க அப்படிங்கிறானுங்க சார். சோகமாக இருக்கிறேன்டா அப்படின்னா, சார் என்ன சார் ஜாலிங்களா, ஜாலியாக இருக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் சோகம் வரக்கூடாதாப்பா, எங்களுக்கெல்லாம் இது வரக்கூடாதுப்பா. பட் ஆப்வியஸ்லி ஐ திங்க் அது சும்மா இப்போ ஒரு காமெடிக்காக சொல்கிறேன். பட் என்னோட லைஃபோட மோட்டோவே என்னென்னா, நம்மளோட சோகத்தை இன்னொருத்தங்கிட்ட பகிர்ந்துக்கணும், அதுக்கு ஒரு தனி பாண்டிங் இருக்கணும். பட் இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு எந்த பாண்டிங்கும் வேணாம், நம்ம பாட்டு ஜாலியாக சிரிக்கிறோம், இது பண்ணுறோம். அது சில பேர் அது வந்து பீத்தலோ பொறாமையோன்னு எடுத்துக்காமல் இருக்கணும். எனக்கு பர்சனலாக எனக்கு நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ்ல ப்ரோ, you always love to have a cheerful happy person. அது சிவா மனச சக்தி மாதிரி ஒரு படம் பண்ணதுனால, ஸோ அது என்ன ஆயிடுச்சு, அந்த பிராண்ட் மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னால் ஒரு படம் ராம் மாதிரியோ இந்த மாதிரி ஜிப்சி மாதிரியோ படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸோ எல்லாம் ஒரு பிராண்ட் செட் பண்ணிட்டாங்கப்பா. ஜீவானா ஜாலியாக குச்சின்னு, ஜாலியாக என்ஜாய் பண்ணின்னு, ஜாலியாக மெட்ராஸ் தமிழ் பேசின்னு அப்படியே காமெடி பண்ணின்னு இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டியும் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர் சம்திங். ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான். ஜாலியாக இருக்கிறது நல்லது தானேங்க. நமக்கு என்ன ப்ரொடியூசர் பையன் ஜாலியாக இருக்கலாம் என்ன அப்படி. அதை தாண்டி என்னென்ன படம்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பிரதர்? ஒரு ஜாலியான பர்சன்லாம் தாண்டி என்ன டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணோம், நிறைய ரைட்டர்ஸோட ஒர்க் பண்ணோம். எங்களோட படம் வந்துச்சுன்னா அதனால ஒரு பெரிய மொமெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா அது ஒரு பெரிய விஷயமா நாங்கள் நினைப்போம் அது. அண்ட் அவ்வளோதான், இட்ஸ் குட் எனர்ஜி பாஸ். நான் அனுபவிச்சதை நீங்கள் அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நான் போய் இப்போ யூகே போயிட்டு வந்தேன் ஒரு 3 மாதம், கிரிக்கெட் ஆடினேன், இது பண்ணேன், அது ஒரு லார்ட்ஸில் ஆடின எக்ஸ்பீரியன்ஸு, ஓவரில் ஆடின எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு 4 பேர்கிட்ட சொன்னேன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பார்த்து சந்தோஷப்பட்டுப்பாங்க, அவங்களுக்கும் வேற ஒரு விஷயத்தில் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து ஆஃப் த ஸ்க்ரீன் எப்படிப்பட்ட ஒரு பர்சன்? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி? நீங்கள் உங்களோட அட்டி எங்கே, நீங்கள் எங்கெல்லாம் ஹேங் அவுட் பண்ணுவீங்க? நல்லா இருந்ததுங்க, சோமசுந்தரம் அட்டி அப்படிலாம் இருந்ததுங்க. கம்பியெல்லாம் போட்டு உட்கார விடாமல் பண்ணிட்டாங்க. முதல்லலாம் ஜாலியாக போய் அங்கே தான் உட்காந்துட்டு லைஃபோட பிக்கஸ்ட் டிசிஷன்ஸ்லாம் அங்கே இருக்கிறோம். சென்னையில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போக பிடிக்கும், எங்கெங்கெல்லாம் சாப்பிட பிடிக்கும், நீங்கள் எங்கே எல்லாம் விரும்பி பிடிக்குங்க? பீச்சுக்கு போக பிடிக்குங்க. ஓகே, ரெகுலராக போயிட்டு இருக்கீங்களா? அதாவது இப்போ ரெகுலராக போயிட்டு இருக்கேன், ஏன்னா பீச் பக்கத்தில் தான் இருக்கிறேன் நான். அதனால யாரும் இருக்க மாட்டாங்க அங்கே.
பட் உண்மையில போனால் ரொம்ப பஸ்ஸியான இடத்துல இருக்கணும்னு பார்ப்பேன். இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா நான் ரூம்லேயே இருக்க மாட்டேன். இப்போ யூஎஸ்க்கு போயிட்டு நியூயார்க் மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் டைம் ஸ்கொயர்லேயே உட்காந்துட்டு இருப்பேன், மக்களை பார்ப்பேன், இது பண்ணுவான். இங்கே வேற ஒரு கேரக்டராக இருக்கும், அங்கே ஒரு கேரக்டராக இருக்கும். இப்போ இதெல்லாமே யூகேல இருந்த அந்த 83 படத்துக்கு லண்டனில் பாதி நேரம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு வாரம்லாம் லீவ் கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஷூட்டிங் இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா லண்டனில் அப்படியே பார்க்குறது, மியூசியம் பார்க்குறது, இது பார்க்குறது, அதுவா அந்த மாதிரி இங்கே பார்க்கணுன்னு ஆசை தான், அவ்வளோதான். அது பார்க்க முடியாமல் இருக்கிற ஒரு வருத்தம் தான். ஆனாலும் நான் எஃபர்ட் எடுக்கிறேங்க. நல்லா மால் கீல்க்கெலாம் போகிறேன், மாஸ்க் கீஸ்க்கெலாம் போட்டுட்டு ஜாலியாக போயிடுவேன். எல்லாத்தையும் இது பார்த்து அங்கே பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டா ஓகே ஃபோட்டோ கொடுத்துட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போய் இப்போ நாங்கள் வந்துருக்குறோம்ப்பா பாருங்கப்பா அப்படின்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். பட் ஐ என்ஜாய். மாலுக்கு போவேன், பீச்சுக்கு போவேன், நல்ல ஃபுட்டு எல்லாம் பண்ணுவாங்க, இந்த ஃபிஷ் கறிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இந்த கடையிலலாம் போய் சாப்பிடணும் ரொம்ப ஆசைப்படுவேன். அண்ட் அது பண்ணியிருக்கிறேன். ஐயோ ரொம்ப ஆசை அப்படின்லாம் இல்லை, போயிட்டு டக்குன்னு சாப்பிட்ருவேன். ஐ டோன்ட் ஈவன் கேர். படம் சத்யம் தேட்டரில் போய் படம் பார்க்கணுன்னு பார்ப்பேன், என்ஜாய் பண்ணி வாழணும்னு பார்க்குறேன்.